பீகார் மாநிலம் பெகுசராய் மாவட்டத்தில் குடும்ப தகராறு காரணமாக தனது மனைவியை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்துவிட்டு நாடகமாடிய கணவனை போலீசார் அதிரடியாக கைது செஞ்சிருக்காங்க. பெகுசராய் மாவட்டத்தின் ரகுநந்தபூர் கிராமத்தைச் சேர்ந்த சந்தன்குமார் சௌத்ரி என்பவரே இந்த செயலில் ஈடுபட்டு சிக்கியிருக்காரு. சந்தன்குமார் தனது மனைவி சுமன் குமாரி மற்றும் கைக்குழந்தையுடன் உறவினர் வீட்டு விசேஷத்திற்கு சென்றிருக்காங்க. விசேஷம் முடிந்து திரும்பும் வழியில் ஆள் நடமாட்டம் இல்லாத ஆதுப்பூர் வயல்வெளி பகுதிக்கு திட்டமிட்டு தனது மனைவியை அழைத்து சென்றிருக்காங்க. அங்கே தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியால் சுமன் குமாரியை சுட்டு கொண்டிருக்காங்க. கொலையை செய்துவிட்டு தப்பிச் செல்லாமல் ஊர் மக்கள் மீது பழியை போட்டுவிட்டு போலீசாருக்கு தானே தகவல் கொடுத்திருக்காரு. போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்தபோது மனைவியின் சடலத்தை பிடித்து கொண்டு சந்தன்குமார் கதறி அழுது நாடகமாடி அங்கிருந்தவர்களை கலங்க வச்சிருக்க. ஆனால் சம்பவ இடத்தில் போலீஸுக்கு சந்தன்குமாரின் செயல்பாடுகள் மீது சந்தேகம் எழுந்திருக்கு. இதையடுத்து அவரிடம் தனிப்படை போலீசார் நடத்திய அதிரடி விசாரணையில் உண்மைகள் ஒவ்வொன்றாக வெளியே வந்திருக்கு. சுமன் குமாரிக்கு வேறொரு நபருடன் பழக்கம் இருந்திருக்கு. இதனால் தம்பதிக்குள் நீண்ட நாட்களாக தகராறு ஏற்பட்டு வந்திருக்கு. பலமுறை எச்சரித்தும் மனைவி தனது போக்கை மாற்றிக்கொள்ளாததால் ஆத்திரமடைந்த சந்தன்குமார் அவரை கொலை செய்ய திட்டமிட்டு நாட்டு துப்பாக்கி ஒன்றை வாங்கியதை ஒப்புக்கொண்டிருக்காரு. குற்றம் நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து சந்தன்குமாரிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களை போலீசார் பறிமுதலும் செஞ்சிருக்காங்க. தனது கைக்குழந்தை நிலையே தாயை சுட்டு கொன்ற இந்த கொடூர சம்பவம் அந்த பகுதியில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. கைது செய்யப்பட்ட சந்தன்குமார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையிலும் அடைச்சிருக்காங்க. ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் நீங்களும் பார்க்க நினச்சா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.